வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் இன் சேஃப்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிரேக்கப் வீடியோ போட்டோம், நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ அதிலே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இருக்கிறது ஓகே இல்லாமல் இப்போ பேஸ்மெண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரூஃப் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் என்ன காஸ்ட் ஆகும், அதோட பிரேக்கப் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அதில் என்ன பிரிக்ஸு, பேஸ்மெண்ட் ஃபில்லிங், சாயில், ஸ்டீலு, கான்கிரீட், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம்க்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தேவைப்படுதுன்றதும் புரியும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பேஸ்மெண்ட் ஹைட் பிரேக்கப். ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட்டை ஒரு அடி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா என்னென்னலாம் அதில் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, அதோட டோட்டல் காஸ்ட் என்ன, அதை ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பேஸ்மெண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பிரிக்ஸு. ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளோர் பிளான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2700 பிரிக்ஸ் கிட்ட தேவை. ஸோ இந்த ஃப்ளோர் பிளானை தான் நாங்கள் ஒரு சாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கல் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 27,000 ரூபாய் செங்கல்கே வந்துடும். நெக்ஸ்ட் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான சிமெண்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 18 மூட்டை தேவைப்படும். ஒரு பேக் வந்து 350 ருபீஸ்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6300 ரூபாய் சிமெண்ட்டுக்கே செலவாயிடும். நெக்ஸ்ட் பிரிக் ஒர்க் பண்றதுக்கு தேவையான எம்சாண்டு. ஸோ ஏறக்குறைய ஒரு 2.5 யூனிட் 250 சிஎஃப்டி வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு எம்சாண்டு தேவை. அந்த எம்சாண்டோட காஸ்ட் மட்டுமே 16,000 ரூபாய் வருது. நெக்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் ஹைட் பிரிக் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதோட பிளாஸ்டிங். ஸோ ஒரு அடி ஹைட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் வந்து பேஸ்மெண்ட்ன்றனால சிங்கிள் சைடு தான் பண்ணுவோம். அதுக்கு ஏறக்குறைய 9 மூட்டை சிமெண்ட் தேவை. ஸோ அந்த 9 மூட்டை சிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு 3000 ருபீஸ் கிட்ட பிளாஸ்டிக் வந்து சிமெண்ட்டோட காஸ்ட் வருது. அந்த பிளாஸ்டிக்கு தேவையான ரிவர் சாண்ட், இந்த ஒரு அடி ஹைட் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிவர் சாண்ட் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு யூனிட் 100 சிஎஃப்டி இருந்தால் போதும். ஸோ ரிவர் சாண்ட் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 ருபீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்படி கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வருது நம்மளுக்கு ரிவர் சாண்டோட காஸ்ட். ஸோ இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பிளாஸ்டிக் லேபர் பார்த்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 21,000 ஆகும். ஸோ இதை எப்படி அரைவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு லேபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 400 to 500 பிரிக்ஸ் வரைக்கும் தான் அவங்களால அடுக்க முடியும். ஸோ அதை ஒரு 5 நாளாக பிரிச்சுக்கிட்டோம்னா சேலரியே வந்து 2500 5 நாள் போட்டோம்னா 12,500 ரூபாய் வந்துடும். மீதி பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லேபர் சேலரி ஆகும். ஸோ அதை வச்சு தான் இந்த 21,000 காஸ்ட் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு அடி ஹைட்டுக்கு தேவையான பெயிண்ட். ஸோ அவுட் சைடில் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கோட் ப்ரைமர் பண்ணுவோம், 2 கோட் கலர் அடிப்போம். ஸோ இந்த பெயிண்ட் காஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய ஒரு 3500 ஆகும். நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு உண்டான ஸ்டீல் காஸ்ட். ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய 12 காலம் இருக்குது. ஸோ ஒரு அடி ஹைட்டு காலம் ரைஸ் பண்ணுறோன்னா 12 காலம்லேயும் வந்து ஸ்டீல் ரைஸ் பண்ணோம். ஒரு காலமுக்கு நம்ம 1500 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டா கூட 12 காலமுக்கு 18,000 ரூபாய் ஸ்டீல் காஸ்ட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கான்கிரீட். ஸோ கான்கிரீட் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரலுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நாங்கள் இந்த பிளான் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஒரு அடி கான்கிரீட் நம்ம 12 காலமுக்கு போடுறோன்னா ஏறக்குறைய ஒரு 4,500 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். ஸோ நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் ரைஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே வர பாத்ரூம் பிளம்பிங் பைப்ஸ்லேருந்து, போர்லேருந்து மேலே ஏற டேங்குக்கு போகிற வாட்டர் லைனு, மெயின் போர்டில் போகிற எலக்ட்ரிக்கல் பைப்பு எல்லாத்தோட குவான்டிட்டியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய ஒரு 4,800 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் வந்து உள்ளே போடுற சாயில் ஃபில்லிங். சொன்னோம் இல்லையா, இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு அடி ஹைட் ஏற்றுறோன்னா 1000 சிஎஃப்டி நம்மளுக்கு தேவை. ஒரு சிஎஃப்டி ஃபில்லிங் சாண்ட் இன்றைக்கி குறைஞ்சது 25 ரூபாய் வருது. ஸோ 25,000 ரூபாய் அந்த பேஸ்மெண்ட் சாயிலோட காஸ்ட் மட்டுமே வரும். நெக்ஸ்ட் அதை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான லேபர். ஸோ இதை ஜேசிபி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா கூட மினிமமாக ஜேசிபி ஒன்றால குறைஞ்சது ஒரு 9,000 ரூபாய் ஜேசிபி வந்து வந்துடும். ஏன்னா சாயிலை எடுத்து நம்ம என்டையராக ஃபில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜேசிபி ஒன்றால் மினிமம் ஒரு 9,000 வந்துடும். ஸோ இவ்வளோ நேரம் நான் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டோட்டல் காஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 lakhs வருது. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் ஃபீட்டில் பிரிச்சுக்கிட்டோம்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 150 ரூபா கிட்ட வருது. இது ஒரு பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு உண்டான அப்ராக்சிமேட்டான பிரேக்கப். ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு மாறும். ஸோ இந்த பேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதில் 3 ஃபீட் போடுவோம், 4 ஃபீட் போட்டால் என்ன காஸ்ட் வரும்ன்றது சொல்லியிருக்கேன். இதுவே நம்ம 2 அடி 3 அடி மேலே 5 ஃபீட் 6 ஃபீட்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டைபீம் போடணும். அதுக்கப்புறம் இப்போ சாயில் ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஆர்சிசி ஸ்லாபும் போடணும். ஸோ அதை போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 300-400 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆட் ஆகும். அது ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அது எப்படி அரைவ் பண்ணுறாங்கிறதுக்கு உண்டான அப்ராக்சிமேட் பிரேக்கப் தான் இது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப் அல்காரிதம்க்கு வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும்.
தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.